எப்படி மதுரையை இழந்தாங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் இந்தியா மற்றும் பல நாடுகளை ஆட்சி செய்து வந்தனர். ஒரு சமயத்தில் மற்ற தமிழ் மன்னர்களை விட சோழர்கள் மிகவும் பலம் கொண்ட அரசாக மாறி இந்தியா மற்றும் மற்ற நாடுகளான ஈழம், இந்தோனேசியா, மலேசியா, அந்தமான் நிக்கோபார் தீவு, தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தனர். பிறகு 1166ஆம் ஆண்டில் சோழர்களின் அரசு சுருங்கி வெறும் இன்றைய கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டை சோழர்கள் ஆட்சி செய்து வந்தனர். அந்த நேரத்தில் பாண்டிய நாட்டில் அரச பதவிக்காக உள்நாட்டு சண்டை நடந்தது. இந்த பாண்டிய நாட்டின் உள்நாட்டு சண்டையால் தமிழகத்தின் வரலாறே மாறியது என கூறலாம். பாண்டிய நாட்டின் அரசுக்காக உள்நாட்டு சண்டையில் சோழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து கொண்டனர். நாம் அறிந்தது போல பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் நல்ல உறவுகள் இல்லாமல் சண்டைகள் நடந்த வண்ணமே இருந்தன. இதற்கு காரணம் முன்பு சோழர்கள்